டே 94க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. வழக்கம் போல் அர்ச்சனா வந்து அந்த சர்க்குலரை படிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்கு ரசிகர்களுக்கு. அது யார் இந்த வீட்டில் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு நபர் மாயா அப்படிங்கிற அந்த பெயர் வந்துடுது. கடுப்பாக வராங்க. மாயா என்ன ஆகுன்னா என் பேரே சொல்கிறீங்க, செந்தமிழில் பேசுனாலும் நானே இப்போ இன்விசிபிளாக இருக்கணும்னு நானே வா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ண போகிறாங்க போல இருக்குது இந்த டாஸ்க்கை. விஷ்ணு அவருக்கே உரிய அந்த பஞ்சு சொல்கிறார், ஏற்கனவே அந்த அம்மா இன்விசிபிள் தானே, அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ இவங்க இன்விசிபிளில் என்ன சேட்டைகள் செய்தாலும் அதை மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, சட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிக் பாஸ் கொடுக்குறாரு. இவங்க நிறைய நேரம் அர்ச்சனாவை தான் போட்டு இம்சை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க, பொட்டியை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு காட்டுறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா பொட்டியில் இப்போ 9 லட்சமாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட இருட்டுற நேரங்க, 9 மணி ஆயிருக்கு. நமக்கு கிடைத்த தகவலின்படி 10:45 மணி அளவில் அந்த பெட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. ஆனால் அது ஒரு ப்ரோமோவில் கூட வரல. அப்படிங்கும்போது நம்புறதா என்னன்னு தெரியலையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? 13 லட்சம் வருது, விசித்ரா அம்மா எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்தது. இப்போ 9 லட்சம் வந்திருக்கு. ஆனால் அது பெட்டி எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரோமோவில் வந்திருக்கும். வரல அப்படிங்கும்போது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு ப்ரோமோவில் வருமா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டம்.